தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் சிதறி போனவர்கள் உபத்திரவன் ஊழியம் செய்து அதன் மூலம் வந்த உபத்திரவம் பாடுகள் மூலம் சிதறி போனவர்கள் அங்கே சுவிசேஷத்தை அறிவிப்பதை பார்க்கிறோம். அதிலே ஒருவரான பிலிப்பு ஊழியத்தை நேற்று பார்த்தோம். தொடர்ந்தும் 8வது வசனம், 8ஆம் அதிகாரம் 8வது வசனம், அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. சமாரியாவில் பிலிப்புவின் நிமித்தம், பிலிப்புடைய ஊழியத்தின் நிமித்தம் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஏன் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்றால், அங்கே சுவிசேஷம், தேவனுடைய வார்த்தை சத்தியமாக அறிவிக்கப்படுகிறது. அந்த சத்தியம் அறிவிக்கப்படும் போது, தேவனுடைய வார்த்தை சொல்லப்படும் போது, அந்த தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமையும் ஜீவனும் மகிமையும் புறப்பட்டு ஜனங்கள் மத்தியில அற்புதங்களை செய்து அவர்களுக்கு இருந்ததான அந்த குறைகளை, அந்த நோய்களை, பிடித்திருந்த பிசாசுகளை ஆண்டவருடைய வார்த்தை அவர்களிலிருந்து விடுவிப்பதை அங்கே நாங்கள் பார்க்கிறோம். இப்படியான ஒரு விடுதலை ஜனங்களுக்குள்ளே கிடைக்கும் போது, தேவனுடைய வார்த்தை சுவிசேஷம் அவர்களுக்குள்ளே அறிவிக்கப்படும் போது, அந்த பட்டணத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. யாரால? இந்த பிலிப்புவினுடைய ஊழியத்தினால, சத்தியத்தினால, ஜீவ வார்த்தையினால. அப்ப தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிற நாங்க, ஊழியக்காரர் என்று சொல்லுகிற நாங்க, விசுவாசிகள் என்று சொல்லுகிற நாங்க போற இடங்களில எங்கள் மூலமாக மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறதா என்பதை கவனிக்கணும். எங்க போனாலும் என்ற எங்களுக்குள்ள இருக்கிறது இயேசு, எங்களுக்குள்ள இருக்கிறவர் ஆவியானவர், எங்களை நடத்துகிற பிதா எங்களுக்குள்ள இருக்கிறாரு. அப்படியா அவர்களை தாங்கி அவர்களால நடத்தப்படுகிற நாங்க எங்க போனாலும் அங்கே ஒரு சந்தோஷம் அந்த ஜனங்கள் மத்தியில கொண்டு வருகிறவர்களாக நாங்க இருக்கணும். இதுதான் ஆண்டவர் சொல்றாரு மத்தியில, உலகத்திற்கு ஒளி, வெளிச்சம், உப்பு, மலை மேலுள்ள பட்டணம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஜனங்களை மாற்றுகிறவர்களாக, ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர்களாக, ஜனங்களுக்குள்ளாக இருக்கிறதான அந்த பிடி, அந்த கட்டுகள், அந்த செய்வின சூனியம் காரியங்களிலிருந்து ஜனங்களை விடுவிக்கிறவர்களாக, விசேஷமாக எல்லாவற்றையும் விட அந்த பாவத்துல கட்டுப்பட்டிருக்கிற அந்த ஜனங்களை சுவிசேஷத்தின் மூலமாக விடுவிக்கிற ஒரு வாழ்க்கை நாங்க வாழ வேண்டும். அப்படி வாழும் போதுதான் அந்த இடத்திலே ஜனங்கள் மத்தியிலே ஒரு சமாதானம், சந்தோஷம், ஒரு ஆசீர்வாதம், ஒரு விடுதலை அங்க வரும். இதற்கு தேவனுடைய பிள்ளைகள் நாங்க முதலாவது வேதத்தின்படி வாழணும், நிலைத்திருக்கணும், கிரியை செய்யணும். அப்ப நாங்க வாழ்ந்து கொண்டு நிலைத்திருந்து அந்த சத்தியத்தை சத்தியமாய் ஜனங்கள் மத்தியில சொல்ல தெரியணும், பழகணும். எங்களுக்கு முதல் சத்தியம் தெரியணும். பிலிப்பு சுவிசேஷத்தை அறிவித்ததுக்கு காரணம், பிலிப்பு வேதத்தை அறிந்திருந்தார், சத்தியத்தை அறிந்திருந்தார். ஸ்தேவான் அவர்களுக்கு பழைய ஏற்பாடுல இருந்து அப்படியாக இயேசுவை அடையாளம் காட்டி கொடுத்தது, வேதத்தை அவர் நன்கு அறிந்திருந்தார். பேதுரு அறிந்திருந்தார். அவ முதலாவது ஒரு மனுஷன் சத்தியத்தை தான் அறியணும், தான் அதுல வாழ பழகணும், தான் அதுல நிலைத்திருக்கணும், அப்படித்தான் அதுல கனி கொடுக்கணும்.
அப்படி கனி கொடுக்கிற ஒரு மனுஷன் போற இடங்களிலெல்லாம் ஜனங்கள் மத்தியில தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லி ஒரு சந்தோஷத்தை அங்கே கொண்டு வருவனாக காணப்படுவான். அப்படியாக நானும் நீங்களும் வாழ ஆவியானவர் வழி நடத்துவாராக. ஆமென்.